இன்னைக்கு நான் வந்து சுருக்கமா ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன், இந்த ரிலேட்டட் டு சால்வேஷன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு எதனால இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட், ஏன் தேவை, எதனால அவனுக்கு இந்த ஒய் ரீஜெனரேஷன் இஸ் நெசசரி? சரி, சீக்கிரமா 2-3 எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வாசிப்போம். அதை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன். இன்னைக்கு ஜெரேமியா 17:9, எரேமியா 17:9 வாசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இப்ப ரீஜெனரேஷனுக்கும் ரிஃபர்மேஷன் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, என்ன வித்தியாசம்? அதாவதுமா, ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்றோம்ல. ரிஃபார்ம்னா என்னது? இருக்கிறத இன்னும் பெஸ்டா மாத்தணும்ன்றது ரிஃபர்மேஷனுக்கும் ரீஜெனரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டை வந்து கிழிஞ்சிருக்கு, நிறைய இடத்துல ஓட்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தச்சு அந்த ஓட்டையெல்லாம் தெரியாதபடி நல்லா தச்சு அந்த ஷர்ட்டை போடுறது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த சட்டையை எடுத்துட்டு போய் கொளுத்திட்டு சுத்தமா புதுசா துணி எடுத்து இன்னொரு ஷர்ட்டை தைக்கிறது. ரீஜெனரேஷன் எதை ஒட்டுனது, எது சம்பந்தப்பட்டது? அப்ப ரீஜெனரேஷன் வந்து முற்றிலுமா பழையதை ஒழிச்சிட்டு புதுசாக்குறது. சோ அதனாலதான் நான் வந்து, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மாரல் கிளாஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். மாரல் கிளாஸ்ல வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கரெக்டான டைமுக்கு வரணும், இதெல்லாம் மாரல் கிளாஸஸ். கிறிஸ்டியானிட்டி வந்து மாரல்ஸ், இந்த மாதிரி மாரல்ஸ் டீச் பண்ணுது. பட் மாரலா, அதாவது இருக்கிற கிழிஞ்சு போன சட்டையை தைக்கிறது இல்ல கிறிஸ்டியானிட்டி. டோட்டலா ஒருத்தனை புதிதாக்குறது. சோ புதிதாக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு மனிதனுக்குள்ள என்ன இருக்குது? நான் ரொம்ப கேள்வி கேட்கிறேனோ? பழைய காரியங்கள், அதாவது பாவங்கள் இருக்குது. ஓகே, குட். அது இருக்கட்டும். இந்த பாவத்தினுடைய இதனால அவனுக்குள்ள அவனுடைய ஸ்பிரிட், சோல், பாடி, அதுல வந்து என்ன மாதிரி ஒரு காரியம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அதுதான் அங்க முக்கியமானது. நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் நான் இதை முடிச்சிடுறேன் இது, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பிரிட், சோல், பாடி, நான் ஜஸ்ட் 3 ரவுண்ட் போடுறேன். இப்ப இது வந்து ரெண்டு போடுறேன். ஒருத்தன் வந்து born again, இன்னொருத்தன் நாட் born again yet. பாடி, நீங்க சரீரத்தை பாத்தீங்கன்னா ஒன்னும் டிஃப்ரெண்ட், 2 பேருக்கும் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் சரீரம் இருக்குது, சரியா? சோல்ல கூட நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது மாற்றணும், ஆனா ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேம். ஸ்பிரிட் எப்படி இருக்குது? மறுபடியும் பிறக்காதனுடைய ஆவி எப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். சேமா இருக்குதா, வித்தியாசமா இருக்குதா? சேமா இருக்கும். சேமா இருக்குதா? நாட் born again இருக்கு. அவனுக்கும் born againக்கும் நோ டிஃபரன்ஸான்னு கேக்குறேன். இல்ல born againக்கு டிஃபரண்ட். அவங்க சோல் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. என்ன தப்பு பண்ணிருக்கோம், எப்படி வாழ்ந்திருக்கோன்றத பாப்பாங்க. சரி, நீங்க இந்த வசனத்துக்கு போங்க. ஏன்னா இது நல்லா நம்ம புரிஞ்சாதான் நம்ம எவ்வளவு தூரம் இது இம்பார்ட்டன்ஸ்ன்றது உங்களுக்கு. ஆதியாகமம் புஸ்தகத்துல, ஜெனிசிஸ் சாப்டர் 2ல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்களேன். 17வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். புசித்த நாளிலே செத்துட்டாங்கன்னு போட்டிருக்கு. எதுல? எங்க அந்த டெத் எங்க நடந்துச்சுன்னு கேக்குறேன். ஏதேன் தோட்டத்தை பத்தி கேட்கல. அங்க ஏதேன் தோட்டத்துல அவங்க அந்த பழத்தை சாப்பிடும்போது டெத் எங்க நடந்துச்சு? ஸ்பிரிட் பாஸ்டர். ஸ்பிரிட்ல டெத் நடந்துச்சு. எஸ் சார் நோ? புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப ரட்சிக்கப்படாத நம்ம சபைக்குள்ள வந்துட்டு இருக்கிற ஒரு நபர்
சரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவிசுவாசி நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? இந்த நான் பிலிவர்ன்றது நம்ம சர்ச்சுக்குள்ள வர ஆளா இருக்கலாம், அவுட் சைட் சர்ச்சா கூட இருக்கலாம். ஏன் நான் பிலிவரை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்? நான் சொல்றது இந்து கடவுள்களை வணங்குற அவுட் சைட்ல இருக்கிற ஆளை சொல்ல. அவுட் சைட்ல கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர், ரட்சிக்கப்படாத ஒருத்தர், சபைக்குள்ள ரட்சிக்கப்படாத ஒருவர், ஏன் இந்த பிலிவர் அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்? அந்த ஆக்சுவலா ஆவியில இல்ல, டெட் பர்சன் நீ கல்யாணம் பண்றேன்னு அர்த்தம். ஓகே. யூ ஆர் மேரிங் a டெட் பர்சன். ஏன் டெட் பர்சன் நான் இதை சொல்றேன்னா, இப்ப நீங்க இதை நம்ம இதனுடைய சீரியஸ்னஸ் மட்டும் நான் விளக்கிடுறேன், வாசிங்களேன். ஐ திங்க் 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கூடாரன்றது இங்க எதை கூடாரன்னு சொல்லுது வேதம்? இந்த 3ல ஆவி ஆத்மா சரீரத்துல கூடாரன்னு இங்க பைபிள் சொல்றது எது? சரீரம். சரீரம். இதத்தான் சொல்லுது. அப்ப சரீரம் என்பது என்னதுல? இட்ஸ் நாட் அ பர்சன், இட் இஸ் அ டென்ட். அப்ப வேர் இஸ் அ பர்சன்? ஹூ இஸ் த பர்சன்? ஸ்பிரிட் இஸ் அ ரியல் பர்சன். ஹலோ, spirit is the real person. So you are a spirit being. So when நம்ம நம்மள spirit being ன்னு கன்சிடர் நம்ம அந்த நாலேஜுக்குள்ள so I need to marry another spirit being who is alive. I mean இந்த டெத்ன்னு சொல்றது நம்ம அந்த ஆவி டெத்ன்றது என்ன மீன் பண்றோம்னா, what we meanனா அவங்களுக்குள்ள ஸ்பிரிட்டே இல்லைன்னு சொல்லல, ஸ்பிரிட் டெட் கண்டிஷன்ல இருக்குது. அதாவது தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்குது. அதான் டெட் கண்டிஷன். டெத்னா என்னது? யாராவது ஒருத்தர் இறந்துட்டா அவங்களோட நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. சோ அவனுடைய ஆவி தேவனோட கம்யூனிகேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனா மறுபடியும் பிறந்தவனுடைய ஆவி தேவனோடு வச்சுக்கோங்களேன், தேவனோடு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சோ நான் என்ன சொல்றேன்னா, ரீஜெனரேஷன் ஒருத்தருக்கு நடக்கலைன்னா, நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? ஐ திங்க் 14-15 வசனத்துல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்ப த்ரூ ரீஜெனரேஷன் தான் நம்ம ஸ்பிரிட் லைவா மாறுது. லைவ் இன் சென்ஸ் டு காட். ஆமென். சோ திஸ் இஸ் இந்த விதத்துல இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பல நேரங்கள்ல இந்த சரீரத்துல இருக்கிறத வச்சு, அவங்க ஆத்மாவுக்குள்ள இருக்கிற சில டேலண்ட்ஸை வச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்றதை வச்சு வி ஷுட் நாட் பி, நம்ம ஏமாந்துடக்கூடாது. அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறா, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு பல காரியங்கள் நமக்குள்ள நடக்க வேண்டியது இருக்குது. சோ இது நடக்காம நம்ம இதை கொண்டு வர முடியாது. எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுது அவங்களுக்கு? சோ இந்த ரீஜெனரேஷனுக்கு என்ன வேணும்? இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட, அதுதான் போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன். இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படணும்னா விசுவாசத்தை பத்தி சரண்யா சொன்னாங்க, கரெக்ட். என்னன்னு விசுவாசிக்கணும்னு சொன்னேன், சொல்லுங்க. எதை விசுவாசிக்கணும்? சப்ஸ்டிடியூஷனல் டெத் அண்ட் கோ டெத் விசுவாசிக்கணும். விசுவாசித்து ரோமன்ஸ் 10 சாப்டர் 10 வெர்ஸ் 8 to 10 படி அவன் அதை விசுவாசித்து வாயினால என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, காட் சென்ட் ஹிஸ் ஸ்பிரிட், தன்னுடைய ஆவியின் நம்முடைய ஆவிக்குள்ள அனுப்பிச்சு நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். தென் தட் இஸ் கால் born again எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கள் யாருன்னா, இப்ப வாசிங்க, 2 வசனம் வாசிங்க. யோவான் 3:6 வாசிங்க. இன்னொன்னு அடுத்தது யோவான் 1:13 வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆவின்றது இங்க எதை குறிக்குது? தேவனுடைய ஆவியானவர். தேவனே ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 படிக்கிறோம் இல்லையா? தேவன் ஆவியா இருக்கிறார். சோ ஆவியான தேவன். நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஒரே இடத்துல 2 ஆவியை பத்தி படிக்கிறோம். நீங்க ஒன்னு கேபிட்டல் லெட்டர் இருக்கும், இன்னும் ஸ்மால் லெட்டர். கேபிட்டல் லெட்டர் டினோட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். ஸ்மால் லெட்டர் எஸ் நம்மளுடைய ஆவியை, நம்முடைய ஆவிய பரிசுத்த ஆவியானது, தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார்.
பிறக்க வைக்கிறார். இப்ப வாசிங்க யோவான் 1:13. அவர்கள் ம் ரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தனையினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது சித்தத்தினாலாவது ஆ புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். சோ மாம்சத்தினால பிறந்தனால மாம்ச அப்பாவுடைய கேரக்டர் நமக்குள்ள இருக்குது. அந்த லைஃப வந்து காலி பண்ணிட்டு நம்ம தேவனால பிறக்கிறோம். சோ டோட்டலா டிஃப்ரெண்ட் ரெல்முக்குள்ள போயிடுறோம். சோ இதுதான் நான் வந்து பேசுறேன். இந்த ரெல்முக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்து அதுக்கு பிறகு அவங்க வளர்ச்சி நிலைக்குள்ள கொண்டு வந்து அவங்க ஆளுகை செய்யற நிலைக்குள்ள கொண்டு வரணும்.